இன்னைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை குறித்து இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும்னா கண்டிப்பான பிரயோஜனமா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். டவுட்னா தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இல்லை நிறைய பேர் சில சொப்பனங்கள் நமக்கு வரும். அப்போ இந்த சொப்பனங்களுக்கு சில டைம் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இருக்கும். சில தீர்க்க தரிசனங்களுக்கு இதெல்லாம் நம்ம மைண்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அப்போ இந்த சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களுக்கு குறித்து பைபிள் என்ன சொன்னது? தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரம் தான், அது தப்பு கிடையாது. பட் வசனம் சொல்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கும்போது எல்லாவற்றையும் நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்றாங்களோ, இல்லை ஒரு சொப்பனம் வருதோ, அதை எல்லாத்தையும் சோதித்து பார்த்து தான் நம்ம வந்து அது கரெக்டா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணணும். எடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. லைக் நிறைய பேருடைய விசுவாசிகள், அதாவது விசுவாசிகள் தப்பு பண்ற ஒரு விஷயம், யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்பிட்டு அதே கடைசி வரைக்கும் நம்பிட்டு வருத்தப்படுறது. அப்போ நம்ம கேட்போம், ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நிறைவேறல அப்படின்னு கேட்கும்போது, அது கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருக்காங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அப்போ நான் ஒரு எரேமியால இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த சொப்பனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் ஆண்டவர் வசனத்தின்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுவரைக்கும் எரேமியா 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆஹ் சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல, இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்று என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களோடு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரவேல் தேசத்துல அநேக பொய் தீர்க்கதரிசிகள், அநேக கர்த்தருடைய வார்த்தையை களப்பாய் போதிக்கிறவர்கள், தப்பா போதிக்கிறவங்க, ஆண்டவர் சொல்லாமலே ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னவங்க, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. உண்மையான தீர்க்கதரிசியும் இருந்தாங்க. எரேமியாங்கிறது உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எரேமியா வந்து என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னா, தேசம் பாபிலோன் ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கப்படும், அதனால மனம் திரும்புங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் பாபிலோன் ராஜா கையில ஒப்பு கொடுக்கப்படுவீங்கிறது கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னார். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் நம்ம வந்து யார் கையிலயும் நம்ம கொடுக்கப்பட போறது கிடையாது, நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கும் இதே பிரச்சனையை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கை, வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனா இருக்கிறவனை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்களாம். கர்த்தருக்கு அதவன் அருவருப்பானவன். நல்லவன் கெட்டவனை பார்த்து நீ நல்லவன், நீ செய்யறத ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்காருன்னு சொல்றது கர்த்தருக்கு அருவருப்பான விஷயம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று பாசிட்டிவான விஷயங்களே சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாற்றுறது. நம்ம பாசிட்டிவா இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் எது ரியாலிட்டிக்கும் அதுக்கு நமக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ரியாலிட்டி தெரியாமலே நான் எப்பவுமே பாசிட்டிவாவே இருப்பேன், எதுனாலும் பாசிட்டிவா இருப்பேன்னா, அப்புறம் கடைசியில கஷ்டப்படும் போது நம்ம வந்து அழுதுட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனத்துக்கும் சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை வெறிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். இன்னைக்கும் நமக்கு சொப்பனங்கள் வரலாம். ஆனா எல்லாவற்றையும் அதுக்கு இது சொப்பனம் வந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேல அது கர்த்தருடைய வார்த்தையாங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த எழுதப்பட்ட வேதாகமத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தரணும். அவருடைய வார்த்தை டைரக்டா ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும். அப்பதான் நம்ம அதை வந்து எடுத்து அதற்காக நம்ம காத்திருக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு எங்கேயோ ஒரு நாள் கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம கடைசியில நம்ம எங்கேயாவது போயிட்டு அந்த நம்பிக்கை நம்மள வந்து சோக எப்படி முடிவுல வந்து அது வந்து நம்மள கஷ்டம் தான் படுத்தும். இப்போ
இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க நம்பி இருக்கிறீங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு கர்த்தர்ட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேளுங்க. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தானா? இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது தானா? அப்படிங்கிறத நீங்க தயவு செஞ்சு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து கலகத்திற்கு தேவன் கிடையாது. அவர் வந்து நம்மள குழப்ப மாட்டார். இன்னைக்கும் நெறைய குழப்பத்துக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கும் நெறைய பேருக்கு சில விஷயங்களை குறித்து கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன ஆண்டவர்ட்ட ஜெபித்து போங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு குழப்பத்தோட, ஒரு கன்ஃப்யூஷனோட நம்ம செய்யக்கூடாது. நம்ம தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறதுல நமக்கு ஆண்டவர் வந்து பயத்தின் ஆவிய தரணும். நமக்கு தெளிந்த புத்திய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில விஷயங்களுக்கு நமக்கு தெளிவு இல்ல அப்டின்னா, நம்ம இன்னும் சரியா இல்ல அது நமக்கானது இல்லையோ, இல்லன்னா அது நம்ம இன்னும் அதிகமா ஆண்டவர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தெளிவு இல்லாம நம்ம எதையுமே வந்து செய்யக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு நம்ம நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் விசுவாசத்தால செய்யப்படணும். இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் ஒரு ஊழியத்த நான் செய்ய போகிறேன். ஒரு ஒரு ஊழியத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அத நான் செய்ய போறேன் அப்படின்னா, அத குறிச்ச முழு விசுவாசம் எனக்கு இருக்கணும். இது ஆண்டவர் எனக்கு குடுத்தது. இது சரியானது தான் அப்படிங்கிற ஒரு முழு விசுவாசம் எனக்கு. ஆனா, அதை குறிச்சு எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. அது ஏன் பண்ணணும்னு தெரியல. எதுக்கு பண்ணணும்னு தெரியல. அதை குறிச்சு ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் இல்லாமல் சம்சயத்தோடு சம்சயம் அப்படின்னா வந்து ஒரு டவுட்டோட நம்ம பண்ணும்போது, அது வந்து சரியானதாக இருக்காது. எனவே, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது, தெளிவாக ஏன் அத பண்றோம்? எதுக்கு அத பண்றோம்? அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம பண்ணும்போது, அதுல நமக்கு வந்து சோர்வுகள் வராது, குழப்பங்கள் வராது, தைரியமா இருக்கலாம். ஒரு வேலைக்கு போறோம். அந்த வேலை கர்த்தருக்கு சித்தமானது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாய் புரிந்து கொண்டோம் என்றால், அந்த வேலைய நம்மளால நிம்மதியா பார்க்க முடியும். சந்தோஷமா பார்க்க முடியும். ஆனா அந்த வேலையில ஒரு திருப்தி இல்ல. அந்த வேலை எனக்கானதான்னு தெரியல அப்படின்னு நம்ம போகும்போது, அதுல நமக்கு ஒரு ஒரு நிம்மதி இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த வேலைய செஞ்சுட்டு இருப்போம். விருப்பமில்லாம செஞ்சுட்டு இருப்போம். அப்ப எந்த விஷயத்த செஞ்சா கூட ஒரு வேலையோ, ஒரு ஊழியமோ எத செஞ்சா கூட, அதுல முழுக்க முழுக்க அது கர்த்தருடைய சித்தமாங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து செய்யும்போது, அதுல நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேபோல தான் இன்னைக்கும் நெறைய தெய்வ பிள்ளைகள் தவறுகிற ஒரு விஷயம். மற்றவங்க கூட அவங்க ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நெறைய பேருக்கு உள்ள பிரச்சனை இதுதான். நான் பண்றது ஆண்டவருக்கு பிரியமா, பிரியம் இல்லாததா? இன்னைக்கு நெறைய பேருக்கு டவுட் திருமணம் ஆன பிறகு கூட நான் வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி முடிச்சேனா தெரியலையான்னு அப்படி ஒரு டவுட் வேற இருக்கு நெறைய பேத்துக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல போயிட்டு, இது நான் பண்றது கரெக்ட்டா? தப்பா? என்ன பண்றேன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் தருகிற தேவன். எல்லாத்துக்கும் தெளிவு உண்டாக்குற தேவன். என்னுடைய லைஃப்ல சொல்லணும்னாலும் நானும் 2, 3 இடங்கள்ல இப்படி இருந்தேன். நான் பார்த்த வேலைகள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு திருப்தி இல்லாம, ஒரு அது வேலைக்கு எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா பண்ணிருவேன். ஆனாலும் எனக்கு அந்த வேலையில வந்து போனாலே ஒரு மனபாரமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஐயோ! அப்படிங்கிற மாரியே இருக்கும். அப்போ நான் நெறைய நாள் அதுக்காக ஜெபிக்கும்போது, ஆண்டவர் என்ன வந்து அதுக்கு பிறகு தான் புரிஞ்சது இந்த வேலை நமக்கானது இல்ல அப்படிங்கிறது. அதுலருந்து வெளிய வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அப்போ சில இடத்துல சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லாத இடத்துல நம்ம இருக்கும்போது, இல்ல ஆண்டவர் சொல்லாத நபர்களோடு கூட நம்ம இருக்கும்போது, இல்ல ஆண்டவர் சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. இருப்போம், நல்லா தான் இருப்போம். ஆனாலும் ஒரு முழுமையான ஒரு திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த முழுமையான ஒரு திருப்தி எப்போ வரும்னா, கர்த்தர் வச்ச இடத்துல நம்ம இருக்கும்போது மட்டும் தான், அந்த முழுமையான ஒரு திருப்தி வரும். அது எவ்வளவு ஒருவேள அது நம்ம வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஒண்ணும் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் அத அதுக்கு அதுல நமக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாம இருக்கும். சந்தோஷமா இருக்கும். வனாந்தரத்தில இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்ல. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு பின்னாடி அவங்க போயிட்டு இருந்தாங்க. சீஷர்கள் 12 பேர் இயேசுவை பின்பற்றி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை கிடையாது. அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அவங்க எங்க தங்குனாங்கங்கிறது தெரியாது. ஆனாலும் இந்த 12 பேருடைய வாழ்க்கை நிறைவா இருந்தது. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானத நீங்க செஞ்சீங்கன்னா, கர்த்தரை அவர் சொல்ற வழியில நீங்க நடந்தீங்கன்னா, அவர் எத உங்களுக்கு விதிச்சிருக்கிறாரோ, அந்த இதன்படி நீங்க நடந்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை மற்றவங்க பார்வையில எவ்வளவு வெறுமையா இருந்தாலும், எவ்வளவு ஒன்றுமில்லாதது போல தெரிந்தாலும், உங்க மனசுக்கு அது திருப்தியாக இருக்கும். அது நிறைவாக இருக்கும். அதான் முக்கியம். நம்ம நமக்கென்று ஆண்டவர் ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நெறைய பேர் உலகத்திற்காக நம்ம நெறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். உலக பார்வையில உலக மனுஷன் நம்மள பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக, நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக நெறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக இல்லங்க. உங்க நோக்கத்த நீங்க நிறைவேற்றும்போது தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரோ, அதை நிறைவேற்றும்போது தான் அதுல ஒரு திருப்தி வரும். எனவே நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல படைக்கப்படவில்லை. அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம இந்த உலகத்துல உருவாக்கப்படவில்லை. நம்ம நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். எனவே இன்னைக்கும் இயேசு ஒரு தடவ அவருடைய சகோதரர்கள் வந்து கேட்பாங்க.
நீங்க இங்க பண்றத வந்து வெளிப்படையா எருசலேம்ல போய் பண்ணா, நெறைய பேரு நீங்க பிரபலம் ஆயிரலாம், ஈஸியா ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட வந்து அவங்களுடைய சகோதரர்கள் கேட்பாங்க. ஏசப்பாக்கு வந்து அப்ப சொல்லுவாரு, இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவருடைய சித்தம் அது கிடையாது. அவர் ஃபேமஸ் ஆகுறதுக்காக இந்த உலகத்துல வரல. இன்னைக்கு நம்ம நெறைய பேர் வந்து ஒரு ஃபேம்க்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உலகம் எதை பெருசுன்னு சொல்லுதோ, அந்த விஷயத்த அடைவதற்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். உலகம் எந்த விஷயத்த பெருசா பாக்குதோ, அந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்கோம். அதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்படவில்லை. நம்ம உருவாக்கப்பட்டதற்கு ஒரு பர்ட்டிகுலர் காசு ஒண்ணு இருக்குது. இதற்காக இந்த காலத்துல இந்த ஊழியத்தை செய்வதற்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஒரே ஒரு ஜாப் தான். வந்தாரு, மனம் திரும்புங்கள் பிரசங்கித்தாரு, ஞானஸ்தானத்த கொடுத்தாரு. இவர்தான் இயேசு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டின்னு அடையாளத்த காட்டினாரு, போயிட்டாரு. இதே போல தான் நம்ம லைஃப்ல ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்த வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு வாழ்க்கை வந்து அந்த டைம்ல வாழ்ந்தவங்களுக்கு அது வந்து இவர் என்னையா வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன சொல்றாருன்னா, உலகத்துல பிறந்தவர்கள யோவான் ஸ்நானகனை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப பரலோகம் நமக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்குது. நம்ம உலகம் தருகிற சர்டிபிகேட்டுக்காக ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம வீணடிச்சுருவோம். ஆனா ஏசப்பா நமக்கு தர்ற ஒரு சர்டிபிகேட் இருக்கு. உண்மையும் உத்தமமான ஊழியனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு நமக்கு உலகம் பாராட்டணும், என்னைக்கு நாங்க என்னைக்கு இந்த உலகத்த நமக்கு ஒரு மேடை போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சால்வ அணிவிச்சு நம்மள பாராட்டணும்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கு நம்முடைய நோகத்தை இழந்துருவோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மனுஷனால் வருகிற மேன்மையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கல்லாம் மனுஷனால் வருகிற மேன்மைய தான் வந்து பெருசா நினைக்கிறீங்க. ஆனா, என்ன கனப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவரு ஊழியத்தை செய்யும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நான் உங்களை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வசனம் இருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய நோக்கத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கான கனம் மனுஷங்கிட்ட இருந்து கிடையாது, தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகள் மனுஷனுக்காகவா? மனுஷனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனுஷனை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கோமா? இல்ல அதனால தான் இன்னைக்கு அதை பயன்படுத்திக் கொண்டு நெறைய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் உனக்கு இப்படி வைப்பார், அப்படி செய்வார், இப்படி பயன்படுத்துவார், இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நெறைய பேர் நமக்கு ஆறுதலாக, நமக்கு சப்போர்ட்டிவாக, நம்மள மனச பிரியப்படுத்துற மாரி வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குதான் 29வது வசனம் எரேமியா 23, 29 என் வார்த்தை அக்கினியைப் போலும், கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை புடமிடும். அப்போ நம்ம இந்த விஷயத்த நம்ம சில டைம் நமக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவர் சொல்ற வார்த்தை எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதெல்லாம் செய்வாரு. ஆனா, ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது யோசேப்பு சங்கீதம் 105ல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டுக் கொண்டிருந்தது. கர்த்தருடைய வசனம் சம்மட்டியைப் போலவும், அக்கினியைப் போலவும் நம்மை புடமிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லாம, நம்ம வெறும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஆறுதலுக்காக, நம்முடைய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை மோட்டிவேஷனுக்காக மட்டும் கிடையாது. அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை. இன்னைக்கும் நெறைய பேர் வந்து கேலண்டர்ல வசனம் பார்க்கிறோம். தப்பு கிடையாது. டெய்லியும் ஒரு வசனத்த பார்த்துட்டு போறோம். ஓகே, இந்த வசனத்த ஒரு பாசிட்டிவான ஒரு வசனம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். கர்த்தருடைய வசனம்ங்கிறது அதோட அது மட்டும் கிடையாதுங்க. கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வசனம். அது நம்ம எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யணும், கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு இதுதான் அவர் கர்த்தருடைய வசனம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்த நம்ம வெறும் மோட்டிவேஷனுக்காக மட்டுமோ, நம்முடைய ஆறுதலுக்காக மட்டுமோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்மள நெறைய பேர் ஈஸியா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு நமக்கு ஏத்த மாரி வசனத்த சொல்லி, நமக்கு ஏத்த மாதிரி ஆறுதலான வசனத்த சொல்லி, ஓகே அப்படின்னு நம்மள ஒரு ஒரு அனல் இல்லாத ஒரு நிலைமையில வச்சுட்டு இருக்கோம். வசனம் வெளிப்படுத்தல சொல்லுகிறது, "நீ அனலும் அல்ல, குளிரும் அல்ல, 2க்கும் நடுவுல வெதுவெதுப்பா இருக்கிறதுனால உன்ன வாந்தி பண்ணி போடுவேன்" அப்படின்னு இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு வசனம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ஒரு மந்த நிலைமையா இருக்கு. இருக்கிறவன் சர்ச்சுக்கு போறோம். ஏதோ நமக்கு ஆறுதல் படுத்துற மாரி, இந்த பெயின் கில்லர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பெயின் கில்லர் என்னன்னா, நமக்கு இருக்கிற வலிகள அப்படியே பண்ணி, நம்மள வந்து அந்த பெயினை காட்டாம விட்டுரும். பெயின் வந்து நல்லது. சில நேரங்கள்ல வலிகள் தான் நமக்கு வந்து நல்லது. வலிகள் தான் நெறைய விஷயத்த கற்றுக் கொடுக்க வைக்கும். இன்னைக்கு மொபைல்ல உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மொபைல் நம்மள சிந்திக்கவே விடாது. நம்மள பிஸியாவே வச்சுக்கும். இன்னைக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம உட்கார்ந்து யோசிச்சா தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். உட்கார்ந்து அழணும், இல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆனா, அந்த மொபைல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு அந்த மொபைல யூஸ் பண்ணி நம்மள பண்ணிக்கிறோம்.
அப்ப என்ன ஆகுது? நம்ம ஏதோ ஒரு கவலையில உட்கார்ந்திருந்தோம். அந்த கவலை மறந்துருது. ஆனா அந்த கவலைக்கான தீர்வு நமக்கு கிடைக்காம போயிரும். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உடம்புல ஒரு வலி இருக்கும்போது, நம்ம பெயின் கில்லர் யூஸ் பண்ணி அந்த வலிய தான் மறைக்கிறோமே தவிர, ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகல. அதுதான் இன்னொரு இடத்துல தேவன் தெளிவாக சொல்லுகிறார், "இவர்கள் என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள்." என் ஜனத்தோட காயம் கொடிதா இருக்கிறது. ஆனா இவர்கள் மேற்பூச்சாய் பூசி, அதுக்கு ஒரு கட்ட போட்டு சரியாயிட்டுன்னு அனுப்பி விட்டுர்றாங்க. இப்படிதான் இன்னைக்குள்ள வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. இப்படிதான் இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த புண்ணு இருக்குன்னா, அந்த புண்ண என்ன பண்ணணும்? அந்த புண்ண உள்ள தோண்டி, அத கிளீன் பண்ணி, அதுக்கு மேல மருந்து போட்டு அது வலிக்கும். அந்த ப்ராசஸ் கஷ்டமா இருக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது அந்த புண்ணு சீக்கிரமா ஆறும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வலிக்கக் கூடாதுங்கிறதுக்காக பெயின் கில்லர் போடுறோம். இல்லன்னா ஏதோ ஒரு சும்மா மேற்பூச்சாய் பூசி அடைச்சு வச்சுட்டு சரியாயிட்டுன்னு அனுப்பி விட்டுர்றோம். இதுதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு நெறைய பேர் குடிக்கிறாங்க. ஏன் குடிக்கிறாங்கன்னா, கவலைய மறக்கிறதுக்காக குடிக்கிறாங்க. கவலைய குடிக்கிறதுனால பிரச்சனை மாறாது. அந்த கவலை கொஞ்ச நேரம் மறந்திருக்கும். இன்னைக்கு நம்ம டெம்பரரி சொல்யூஷன தேடி பெர்மனன்ட்டா அந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்காமல் போகிறது. இந்த மொபைல் ஃபோன் அப்படிதான். குடிக்கிறது அப்படிதான். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அடிக்ஷனா இருக்கிறது அதுதான். இந்த அடிக்ஷன் நம்மள என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வ நமக்கு தரமாட்டேங்குது. நம்ம ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அத ஸ்ட்ரெஸ்ஸ மாற்றுறதுக்காக ஒரு விஷயத்த செய்றோம். அது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனா இருக்குது. டெம்பரரியான ஒரு ரிலீஃப குடுக்குது. மறுபடியும் அந்த பிரச்சனை ஆனா அங்க தான் இருக்குது. அந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வு இல்ல. இப்படிதான் இன்னைக்கு நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு வருத்தமான ஒரு உலகத்துல ஒரு உண்மையான ரியாலிட்டி என்னன்னா, வருத்தமான ஒரு ரியாலிட்டி என்னன்னா, டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு எல்லா டாக்டரும் நான் சொல்லல. குறிப்பிட்ட டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆ கரெக்ட்டான மருந்த குடுக்க மாட்டாங்க. ஏன் குடுக்க மாட்டாங்கன்னா, சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் அவன் வரமாட்டான். அப்ப என்ன பண்ணா, மறுபடியும் அவனை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கேத்த மாரி மருந்த குடுத்து, மறுபடியும் நீங்க வாங்க. அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு உலகம். இதே போல தான் பிசாசு நமக்கு டெம்பரரியான சொல்யூஷன குடுத்து, மறுபடியும் நம்ம இடத்துல இழுக்குறான். மறுபடியும் அவன்ட்ட போய் நிக்க வேண்டியிருக்கு. பார்வோன் இத தான் செஞ்சான். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அ எல்லாத்துக்கும் அவங்க பார்வோன்ட்ட எதிர்பார்த்து நிக்க வேண்டியிருக்குது. எல்லாத்துக்கும் பார்வோன் தன்னை சார்ந்திருக்க வச்சுட்டான். இன்னைக்கும் நம்ம இப்படி இந்த உலகத்தோடைய வழக்கத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆனா, தேவன் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நம்மை விடுதலையாக்கும். "சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு இருக்கும்போது, நம்ம டெம்பரரியான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, டெம்பரரியா இந்த நேரத்துக்கு எனக்கு என்ன மனசுக்கு ஆறுதலா இருக்கோ, அத நான் செஞ்சுட்டு தூங்கிடுறேங்கிற மாரி இல்லாம, ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா, கர்த்தருடைய வசனம் மட்டும் தான் நிரந்தர தீர்வு தர முடியும். கர்த்தர் உங்களை உடைப்பதற்கு ஒப்புக்கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம், வார்த்தை அக்கினியைப் போல இருக்குதாம். நமக்கு சம்டைம்ஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்ல. நமக்கு இதமான வார்த்தைகள் தான் வேண்டியதா இருக்குதே தவிர, கர்த்தர் நம்மை உடைக்கிற வார்த்தைகளை சொல்லும்போது, அது நமக்கு தேவை வேண்டான்னு இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், "நீதிமான் என்னை தயவாய் குத்தி கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல இருக்கும்" அப்படிங்கிறார். இப்ப சில நேரத்துல நமக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் வேணும். நமக்கு எப்ப பார்த்தாலும் "நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லா தான் இருக்கிற, நீ செய்றதெல்லாம் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, அவங்கள விட மோசமானவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம பண்ற எல்லாத்துக்கும் ஓகே, ஓகேன்னு நமக்கு நம்ம தப்பா ஒரு விஷயத்த செய்யும்போது, அத கடிந்து கொள்றதுக்கும், அத எதிர்த்து பேசுறதுக்குமான ஆட்கள் வேணும். ரெகெபெயாம் சாலமோனுடைய மகன் ரெகெபெயாம். அவன் ராஜாவாகும்போது, அவன்ட்ட நெறைய முதியோர்கள் வந்து ஆலோசனை பண்றாங்க. என்னன்னா, ஆ "நீ வந்து உங்க அப்பா வச்சிருந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி, இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடு" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அத கேட்காம தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் அவங்க சொல்ற அட்வைஸ கேட்டான். அட்வைஸ கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜ்யம் 2ஆய் பிரிந்து ரெகபெயாம் கையில இருந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டு யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப என்னன்னா, சில நேரத்துல நமக்கு பிடிச்ச மாரி யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நெறைய செய்தி கேட்போம். இன்னைக்கு நெறைய பாஸ்டர்ஸ் செய்தி குடுக்குறாங்க. ஜான்சன் ஜாய்சன் இருக்கிறார், கேப்ரியல் தாமஸ் ராஜ், ஜோசப் ஆல்ட்ரின் இப்படி நெறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. தேடி தேடி பார்ப்போம். என்ன தேடி பார்ப்போம் தெரியுமா? நமக்கு ஏத்த மாரி யாராவது மெசேஜ் குடுக்குறாங்களா? இல்ல நம்ம மைண்ட்ல இருக்கிற மாரி, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாரி யாராவது மெசேஜ் குடுக்குறாங்களா? அப்படின்னு நமக்கு பிடிச்ச மெசேஜ் இருக்கான்னு சொல்லி தேடி தேடி கேட்கிறோம். அப்படி கிடையாது. வசனம்ங்கிறது நமக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கணும். நமக்கு சில நேரத்துல அது முரண்பட வேண்டும். எல்லா நேரமும் நீ பண்றது ஓகே தான்னு சொல்லாது. சில நேரத்துல வசனங்கள் நம்மோடு முரண்படும். நம்ம 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 வச்சிருக்கிற ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கும். நம்ம வச்சிருக்கிற கொள்கைக்கு எதிராக இருக்கும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எல்லா டைமும் நான் எப்படி மைண்ட் செட்ல வச்சிருக்கேனோ, அதே மாரி தான் கர்த்தருடைய வசனமும் இருக்குன்னு யோசிக்கக் கூடாது. கர்த்தருடைய வசனம் நம்மை விட அது இன்னும் அறிவானது. அது இன்னும் ஞானம் உள்ளது. அப்படி இருக்கும்போது,
நம்ம வந்துட்டு எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரியே பைபிள்ல இருக்கணும். நான் ஒரு வசனத்த பைபிள திறந்தேன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பெருக அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லங்க. நம்ம திறந்த மனதாய் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வதற்கும், கர்த்தர் நம்மை உடைப்பதற்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம மென்மேலும் மென்மேலும் கர்த்தரோடு வளர முடியும். ஏமாற மாட்டோம். இல்லன்னா கடைசி வரைக்கும் ஜனங்கள் சொல்லுகிற ஏமாற்று வார்த்தைகள் இந்த வசனம் எரேமியா 23ல சொல்லப்பட்டது போல நம்மள ஏமாத்திட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீ நல்லா இருப்ப. ஒருத்தன்ட்ட போயிட்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்? இந்த மருந்த எடுத்து குடி அப்படின்னு சொல்லணும். இத ஏதாவது இந்த பண்ணு மருந்த குடின்னு தான் சொல்லணும். அங்க போயிட்டு உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நல்லா தான் இருக்கிற. நீ ஜூஸ் குடி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஜூஸ் குடிச்சு இன்னும் மோசமா தான் ஆகும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த டைம்ல மருந்து குடுக்கணுங்கிறது தெரியணும். எந்த டைம்ல நம்மள கடிந்து கொள்ளணும். எந்த டைம்ல நமக்கு கரெக்ட்டான வார்த்தைய பேசணுங்கிறது தெரிகிறது தான் சரியான ஊழியக்காரர்கள், சரியான தீர்க்கதரிசிகள். ஆனா, இப்போ உள்ள வார்த்தைகள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, என்ன பண்ணாலும் சரி கர்த்தர் உன்ன அங்கீகரிப்பார். நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாரி இருக்கு. சோ இது ஜனங்கள் ரொம்ப பாவம். இதுதான் ஆண்டவர் வந்து என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ! என்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்னு 23வது எரேமியா 23:1 அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து கரெக்ட்டான வார்த்தைய குடுத்தா தான் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்மள ஏமாற்றுகிற மாதிரி, நம்மள நம்மள வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி தப்பான வார்த்தைகளை கொடுக்கும்போது நம்மளும் ஏமாந்து போகிறோம். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் படிங்க. யார்ட்டயோ இருந்து ஒரு வார்த்தை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. யாரோ வந்து நமக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. யாரோ வந்து நமக்கு சொப்பனத்த பார்த்தேன், எனக்கு இப்படி உனக்கு காட்டுனாரு, உன்ன இப்படி காட்டுனாரு அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கானத நீங்களே ஆண்டவர்ட்ட கேளுங்க. இல்லையென்றால் கடைசி வரைக்கும் நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருப்போம். கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்களா, YouTubeல பயங்கர நெறைய இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ். எங்க பார்த்தாலும் ஆ இத வாங்குங்க, இந்த பொருள வாங்குங்க. நான் ஒரு கேமராக்கு ஒரு பேட்டரி வாங்கலான்னு பார்த்தா, எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து இந்த பேட்டரிய வாங்குங்க, இல்ல இது வாங்குங்க, அது வாங்குங்க அப்படின்னு நெறைய இருக்குது. நமக்கே கன்ஃப்யூஸ் ஆயிரும். எது வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. எது உண்மை, எது பொய்ன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க எதுக்கு இத சொல்றாங்கன்னா, அவங்கலாம் காசுக்காக. ஒரு கம்பெனிக்காரன் வந்து அவங்கட்ட வந்து இந்த பேட்டரி நீங்க எங்களுக்கு விளம்பரம் பண்ணி குடுங்கன்னா, அது தப்பான பேட்டரியா இருந்தாலும், அவங்க அதற்கு விளம்பரம் பண்ணி, ஓகே இத வாங்குங்கன்னு சொல்லி ஜனங்கள உற்சாகப்படுத்துறாங்க. இதே மாரி தான் இன்னைக்குள்ள ஊழியங்களும் மாறிடுச்சு. தங்களுடைய வளர்ச்சிக்காக ஜனங்கள வந்து மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் நல்லா ஆராயணும். கர்த்தருடைய வசனத்த இன்னும் ஆராய்ஞ்சு அதுதான் நான் முதல்லயே ஒரு வசனம் சொன்னேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரு என்ன பேசினா இன்னைக்கு நானே உங்கட்ட இன்னைக்கு இந்த வசனத்த பேசிட்டு இருக்கும்போது, உடனே நம்ம மைண்ட் வந்து கர்த்தருடைய இவங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு வேதத்துல இருக்குதா? இதெல்லாம் சரியா? அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆவியில நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொண்டே இருந்தால் மட்டும் தான் நம்முடைய ஆத்துமாவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். மற்றபடி எல்லாரும் சொல்லுகிற விஷயத்தையும் நம்ம கேட்டு ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை இருதயத்துல கொண்டு போய் எப்படி ஒரு ஆடு, மாடு அசை போடுமோ, அதேபோல அந்த வார்த்தையை அசை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தை நான் தயவு செய்து சொல்லுகிறேன். உங்க பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வார்த்தைய கேட்டாலும், அந்த வார்த்தைகள் வேதாகமத்தோடு ஒத்துப்போகுதா? இல்லன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை தானா? அப்படிங்கிறத தெளிவாக நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்க. ஏமாற மாட்டீங்க. நீங்க இல்லன்னா கடைசி வரைக்கும் யாரோ சொல்லுகிற வார்த்தையை நம்பி, ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்ய போகிறார்ன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆண்டவர் செய்வார். ஆனா அவர்ட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர்ட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன வாங்கிக்கோங்க. சோ, இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் தப்பான இன்ஃபர்மேஷன வச்சுக்கிட்டு, தப்பான ஜனங்கள், தப்பான ஒருத்தங்க சொன்ன காரியத்த நம்பிக்கொண்டு இன்னைக்கும் தங்களுடைய வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைய அதிகமா தேடுங்க. டைரக்ட்டா ஆண்டவர்ட்ட இருந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஊழியக்காரங்கள குறை சொல்லல. ஊழியக்காரங்கள் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும், நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த வார்த்தைய நம்ம கேட்டாலும், அது கர்த்தரிடத்துல இருந்து வருகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இடற மாட்டோம். நம்ம யாரும் நம்மளை அதுக்கப்புறம் என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம யார பத்தி குறை சொல்ல வேண்டியதும் இருக்காது. எனவே நம்மை நாமே காத்துக்கொள்வோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.